Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதை பார்த்த உடனே இவங்க செஞ்ச ரெசிபி ஏதோ நல்லா கருகி போயிருக்கு, சரியாக வரல சொல்லிட்டு ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. ஒரு வைரல் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணது தான் இது. அதாவது யூடியூப்பில் 5 மினிட் கிராஃப்ட்ஸ்னு நினைக்கிறேன் ஒரு சேனலை என் பசங்க பார்த்துருந்தாங்க. பாப்கார்னும் ஜேம்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கலர்ஃபுல் பாப்கார்னாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் பசங்க ஒரே அடம் இது மாதிரி செஞ்சு கொடு சொல்லிட்டு ஈஸியாக தான் இருக்குது சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ண போய் அதோட ரிசல்ட்டு இப்படி வந்திருக்கு. பட் அந்த வீடியோவில் இந்த மாதிரி சூப்பராக நல்ல கலர்ஃபுல் பாப்கார்னாக வந்துச்சு. அவங்க சொன்ன மெத்தடில் எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் பாப்கார்ன் வரவே இல்லை. நான் ஒரு 2 மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி இந்த கலர்ஃபுல் பாப்கார்னுக்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். 2 மெத்தடில் எந்த மெத்தடு பெஸ்ட்டு சொல்லிட்டு நீங்களே இந்த வீடியோவை பார்த்து சொல்லுங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல் பாப்கார்ன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நாம் அந்த வீடியோவில் எப்படி ஜெம்ஸை வச்சு அந்த பாப்கார்ன் ப்ரிப்பேர் பண்ணாங்க சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். அங்கே எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஜெம்ஸ் அந்த ₹5 பேக்கெட் விற்கிது பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 பேக்கெட் வாங்கிட்டு நான் இது மாதிரி பிரித்து போட்டுட்டேன். இதை வந்து அந்த எண்ணெயில் நம்ம போடலாம். நம்ம எடுத்து வச்ச ஜெம்ஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். ஜெம்ஸு போட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன் சேர்க்குறேன். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கார்ன் வந்து லைட்டாக அப்படி வெடிச்சு வர டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக பாப்கார்ன் வரும்னு சொல்லிட்டு என் பசங்க ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணி பார்த்துருந்தாங்க. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கருகி போய் வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் சுத்தமாக நல்லா இல்லை, வேஸ்ட்டாக போச்சு இது. ஸோ கலர்ஃபுல் பாப்கார்ன் வரதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு 2 மெத்தடை நான் ட்ரை பண்ணேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட் இது தான். அது என்னென்னா, கொஞ்சமாக தண்ணியில் கலர் பவுட்ரு உங்கள்கிட்ட என்ன கலர் தேவையோ அந்த கலர் பவுட்ரு போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக கார்ன் போட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு வெயிலில் போட்டு நான் காய வச்சு மறுபடியும் நான் பாப்கார்ன் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் அதோட ரிசல்ட்டும் ஃப்ளாப் தான். பாப்கார்னோட கலர் வந்து உங்களுக்கு வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே மெத்தடில், அதாவது ஒரு மூடி தண்ணினா ஒரு மூடி வினிகர் போட்டு கலர் பவுட்ரு போட்டு அதில் கொஞ்சமாக பாப்கார்ன் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சேன். மறுநாள் காலையில் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்கிட்ட ரெட்டு, க்ரீனு, எல்லோ இந்த 3 கலர் இருந்தது. 3 கலரும் நான் ஊற வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு வீடியோ நான் எடுத்து காமிக்கல. மறுநாள் காலையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் மேலே நான் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வெயிலில் வந்து நான் காய வைக்க போகிறேன். இப்போ நான் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக போய் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இந்த கார்ன் சீட்ஸ். இப்போ இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பாப்கார்ன் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தண்ணியும் வினிகரும் 2த்துலையும் சேர்த்து நான் ஊற வச்சு எடுத்தது. பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சீட்ஸு. இப்போ நான் ஒரு பேனில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த பாப்கார்ன் சீட்ஸை போட்டாச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்துச்சு. நான் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம அந்த உள்ளே போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கலர் அந்த சீட்ஸ்க்குள்ளே தான் வந்திருக்கு. வெளியே ஃபுல்லாக அந்த கலர் வரல. ஸோ இதுவும் ஃப்ளாப் தான். இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மல் நம்ம பாப்கார்ன் ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி ஃபஸ்ட்டு தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் கொஞ்சம் சுகர் போட்டு ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதாவது இதுக்கு இந்த அளவுக்கு தான் சுகர் போடணும்னு இல்லை, நான் அளந்துலாம் போடல. ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டேன். ஒரு 2, 3 ஸ்பூன் தண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நாம் போட்ட சுகர், அந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும்போது இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் க்ரீன் ஃபுட் கலர் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். இது போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பாப்கார்ன், அதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்க்குறேன். இது போட்டு நல்லா எல்லா சைடும் கோட்டாரா மாதிரி, அந்த கலர் கோட்டாரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாப்கார்னை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் அந்த மாதிரி கிளிக் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
இப்போ இந்த பாப்கார்னோட எல்லா சைடும் இந்த கலர் நல்லா கோட்டாகி வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கிரீன் கலரில் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் ஒட்டினா மாதிரி தான் இருக்கும். நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ண ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஜஸ்ட் இந்த மாதிரி கையால் கொஞ்சம் பிச்சு விட்டுருங்க, கரெக்டாக ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே பாப்கார்னில் தேட்டர் பாப்கார்ன், டொமேட்டோ பாப்கார்ன், கேரமல் பாப்கார்ன் சொல்லி நான் 3 விதமாக ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ சேம் அதே மெத்தடில் நான் எல்லோ கலர் பாப்கார்ன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட 3 கலர் இருந்தது. க்ரீன், ரெட், எல்லோ சொல்லிட்டு ஸோ நான் 3 கலர் ரெடி பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட எத்தனை கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. சேம் அதே ப்ராசஸ் தான். கொஞ்சமாக சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த பாப்கார்னை போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கலர்ஃபுல் பாப்கார்ன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்மக்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னன்னா, நம்ம கலர் கொடுக்கறது மட்டும் நம்ம வீட்லயே பண்ண ஃபுட் கலரா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 விதமா நான் ஃபுட் கலர் ஜெல், ஃபுட் கலர் பவுடர் சொல்லிட்டு 2 விதமா 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எல்லா கலரையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கலர்ஃபுல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதில என்னன்னா, நீங்க ஆர்ட்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்றதா இருந்தா, இத அடிக்கடி நீங்க ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கே தெரியும் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் அந்த அளவுக்கு நல்லதில்ல. ஸோ நீங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட் கலர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, அத வச்சு நீங்க இத ப்ரிப்பேர் பண்ணி குடுங்க தாராளமா. இதுக்கு மேல அந்த மாரி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு வரலன்னா கவலைப்பட வேணாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க.